ராமகோபால் மோகன் அவர்களுக்கு, பிரமஸ்ரீ ராமகோபால் பாவலர் அவர்களுக்கு நமது பால உற்சவ சபாவின் பாலவன் அவர்கள் பொன்னாடை போட்டுள்ளார்கள். சிவசுப்பிரமணியன் பாலருக்கு முத்தோன் அவர்கள் பொன்னாடை போட்டுள்ளார்கள். அடுத்து விஜய் பாவலர் அவர்களுக்கு கணேஷ் ராமண்ணா அவர்கள் பொன்னாடை போட்டு கவனிப்பார்கள். அடுத்தது சீனிகா நமது மைந்தன் மணிமணிவர்கள் KR சீனிவாச பாலர் அவர்களுக்கு பொன்னாடை போட்டுள்ளார்கள். ராம்பிரசாத் பாலர் அவர்களுக்கு ராமண்ணா பொன்னாடை போட்டுள்ளார்கள். அடுத்தது சீனியர் ஆர்டிஸ்ட் சீனியர் பாலர் நமது பாஸ்கர் அண்ணா அவர்களுக்கு ஆமாம் இந்த மகனை தூக்கிவிட்டு வரும். ஓஹோ உற்சாகமாக வாசிக்கிற அந்த வயசுலையும் போட்டுருக்காங்க. அடுத்து வைத்தியநாத பாவலர் வைத்தியநாத பாவலர் அவர்களுக்கு ராஜாண்ணா அவர்கள் முன்னாடி போட்டுள்ளார்கள். முருகனுக்கு ராஜாண்ணா அவர்களுக்கு ராஜாராம் பாவலர் அவர்களுக்கு ராஜாண்ணா முன்னாடி போட்டுள்ளார்கள். இது வந்து கிருஷ்ணாபுரத்துக்கு வந்து இது செகண்ட் இயர், லாஸ்ட் இயர் நாங்கள் வந்தோம். எல்லோருக்கும் நமஸ்காரம். குமார சிருஷ்டி உற்சவம் வந்து இன்னைக்கு 7வது நாள் வெகு சிறப்பாக அறிவார் மன்றம் ராமகோபால் அவர்களுடைய தலைமையில் அவார்டம் குழுவோடு வெகு சிறப்பாக நடத்தி இப்போ முடிகிற செய்தி வந்திருக்கு. அதனால் அவர் முன்னாடியே பேசுவார். இந்த கிருஷ்ணாவரத்தில் ஆஸ்பாடு ரொம்ப நேரம் பண்ணுறது கிருஷ்ணாவரத்துக்கு பெருமையாக இருக்கலாம். கிருஷ்ணாவரம் வந்து ஒன்று வந்து சங்கீதத்தில் கிருஷ்ணாவரத்தில் உள்ளவர்களுக்கு பஜனை சங்கீதத்தில் ஈடுபாடு உண்டு. ரெண்டாவது நிறைய வேத விற்பனர்கள் இருந்த இந்த ஊர். இது வந்து என்ன இன்னைக்கு கிட்டத்தட்ட 100 பக்கம் வருஷம் நடக்கிறது. இது சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. பக்தர்கள்லாம் அதில் ரொம்ப ஈடுபாடாக எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இந்த திவ்யாநாமம் அதாவது போன வருஷம் நீங்கள் தான் பண்ணுங்க, இந்த வருஷம் நீங்கள் தான் பண்ணுறீங்க. ஆனால் போன வருஷத்துலேருந்து இந்த வருஷம் ஒருபடி மேலே ரொம்ப பிரமாதமாக சொன்னீங்க. இந்த ஏற்பாடை பண்ணி கொடுத்த நம்முடைய மண்ணின் மைந்தன் சீனிவாசன் அவர்களுக்கு நான் வந்து KRS சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் KRS ஃபேமிலி, அதனால் நான் வந்து KRSன்னு சொல்ல மாட்டேன். மண்ணின் மைந்தன் சீனிவாசன் அவர்களுக்கு நம்ம பாலசுப்ரமணிய உற்சவ சார்பாகவும் கிராம மக்களுடைய சார்பாகவும் இந்த தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கோவை ஜெயராமன் அவர் அந்த பாட்டு போடும் முதல்ல எனக்கு அவர் ஞாபகம் தான் வந்து அதே மாதிரி பிரமாதமாக இருந்தது. பாஸ்கரன்லாம் வாசிப்பு கேட்க வேண்டாம், அவர் கூட வாசிப்பதும் பிரமாதம். அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி இந்த டீம் வந்து ரொம்ப பிரமாதம். அதாவது நான் நீங்கள் வந்து உங்கள் பாட்டை மட்டும் கேட்குறேன், உங்கள் பாட்டை நான் யூடியூப்பில் நிறைய கேட்குறேன். ஸோ அதனால் ரொம்ப பிரமாதமாக பண்ணிடு. ஊர் மக்கள் சார்பாகவும் பாலசுப்ரமணிய சாமியோட அருள் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கணும். பால உற்சவ சபா சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கிறோம். ரெண்டாவது ஏற்பாட்டை பண்ணி கொடுத்த சீனிவாசனுக்கும் இத்தரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நம்மளுடைய அதாவது இவர் ஊர்மைந்தான், அவரும் ஊர்மைந்தான் காசியம். அவர் முன்னாடியே வந்து பஜனைக்கு கூட இருந்து அதை கேட்டீங்கன்னா இந்த பந்ததி வந்து எனக்குலாம் ஒரு 10% தெரியும். அனந்த் மாமாவுக்கு
75%, ராசிக்கு 80%. இவாளெல்லாம் இருந்ததுனால தான் இதெல்லாம் பண்ண முடிஞ்சது. இல்லைன்னா எங்களெல்லாம் சொன்னாலும் கண்ணை கட்டி காட்டுற மாதிரி எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அது மாதிரி ஸோ இவாளெல்லாம் கூட இருந்து பண்ணினதுனால இந்த ஒரு வெற்றி தியானம் வந்து பஜனை கொண்டாப்படி வேற ஊரில் இப்படி பண்ணுவாது கிடையாது. பஜனை கொண்டாப்படி நடந்தது காரணம் இவளுடைய ஒத்துழைப்பு, இவளுடைய கைடன்ஸ் சொல்லலாம். ஸோ அதே மாதிரி டெய்லி வந்து உபன்யாசம், பஜனை, டான்ஸ், நேற்றுக்கு கச்சேரி எல்லாம் இருந்தது. அதெல்லாம் வந்து செவிக்கு உணவு, வயத்துக்கு உணவு கொடுத்த 2 பேரும் வந்து இந்த தருணத்தில் தேங்க் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து சுந்தரபாண்டியர், கள்ளக்குறிச்சி குமார், கண்ணன், அவள் 2 பேரும் போன வருஷம் மாதிரி இந்த வருஷமும் கலைக்காமல் எல்லா வேலையும் நமக்கு நல்ல நல்ல ருசியான உணவு சமைத்து கொடுத்த அவர்களுக்கும் இத்தருணத்தில் வந்து பாலசுப்ரமணியம் சார்பாகவும் பாலமுருகன் சார்பாகவும் ராமமுருகன் சார்பாகவும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு இந்த விழாவில், அதாவது இந்த உற்சவத்திற்கு 7 நாளும் வந்து கலந்து கொண்ட ஊர் மக்கள், வெளியூர்லேருந்து வந்தவா அனைவருக்கும் இந்த பாலசுப்ரமணியனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய சிறிய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். பாலசுப்ரமணிய சுவாமிக்கு 7 நாட்கள் ஆனந்தமாக நாள் ஆரம்பிச்சிருந்ததில்ல, முடிஞ்சதில்லை. ஜெய 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 ஜெயன்னு பாலமுருகனுடைய ஆனந்தத்தை இதனை குமார சஷ்டி நாங்கள் சீரும் சிறப்பாக கழிச்சது. வரக்கூடிய 15ஆம் தேதி டிசம்பர் 15 பெருமாள் கோயிலையும் சிவன் கோயிலுக்கும் பாலாலயம் 15ஆம் தேதி நடக்கிறது. பாலாலயத்துக்கு அப்புறம் கும்பாபிஷேகம் ஜனவரி மாதம் 20ஆம் தேதி பெருமாள் கோயிலுக்கும், பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி சிவன் கோயிலுக்கும். திருப்பி இன்னொரு தடவை சொல்கிறேன், ரிமைண்ட் வேணால் குறித்து வச்சுக்கோங்க. ஜனவரி 20ஆம் தேதி ருக்மணி சத்யபாமா சமேத ஸ்ரீ வேணுகோபால கிருஷ்ண சுவாமிக்கும், அந்த வேணுகோபால கிருஷ்ண சுவாமி பக்கத்தில் இருக்கிற மகாகணபதி கோயிலுக்கும் கும்பாபிஷேகம் நடக்கிறது. பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி விசாலாட்சி அம்பாள் சமேத விஸ்வநாத சுவாமி கோயிலில் உள்ள எல்லா பரிவார தேவதைகளுக்கும், சிவனுக்கும், பார்வதிக்கும், விசாலாட்சிக்கும் கும்பாபிஷேகம் நடக்கிறது. எல்லாரும் இதே போல் இருக்க ஊரில், நம்ம ஊருக்கார எங்கெல்லாம் இருக்கோ அவ்வளோ பேரும் 2 கோயில் கும்பாபிஷேகத்தையும் வந்து கலந்து எல்லாரும் தங்களால் ஆன பொருளுதவியை வாரி வாரி வழங்கி எல்லாரும் இதனுடைய அருள் பெறுவதற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வேண்டி கேட்டு கொள்கிறோம். பாலசுப்ரமணிய சுவாமிக்கு வேலை வணங்குவதே